ஹலோ ஆல், ஹாப்பி சண்டே. அருள் தரும் சக்தி பீடங்களில் 7வதாக கன்னியாகுமரி பகவதி அம்மனை பற்றி தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஸ்ரீ யூடியூப் சேனல். அம்மனின் சக்தி பீடங்களில் இது குமரி சக்தி பீடம் ஆகும். இந்தியாவின் தென் எல்லையில் அமைந்துள்ள இத்தலத்தில் சில பௌர்ணமி தினங்களில் மாலை நேரத்தில் கதிரவன் மேலே கடலில் மறைவதையும் முழுமதி கீழே கடலில் எழுவதையும் ஒரே சமயத்தில் காணலாம். இத்தலத்தில் குமரி அம்மன் கன்னி பெண் வடிவத்தில் அருள்பாலிக்கிறார். தவக்கோலம் கொண்டு விளங்கும் குமரி தெய்வத்தின் கோவில் கடலோரமாக அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் கன்னியாகுமரி அம்மன். இலுப்பை பூமாலையை ஒரு கரத்தில் தரித்து மற்றொரு கரத்தை தன் தொடை மீது வைத்து தவக்கோல நாயகியாக அருள்பாலிக்கிறார். கன்னியாகுமரி அன்னையின் திருமுடி மீது உள்ள கிரீடத்தில் பிறைமதி அமைந்துள்ளது. காரிருளை அழைக்கும் வல்லமை தனக்கு உண்டு என்பதை குமரி அன்னை தன் பிறையின் ஒளி மூலமாக அறிவித்தபடி இருப்பதாக ஒரு நம்பிக்கை. பானாசுரனை அழித்த பின்பு பகவதி அம்மன் மிகவும் உக்கிரமாக இருந்தார். சிவபெருமான் தன்னை மணக்காதது, பரசுராமன் மீது இருந்த வெறுப்பு ஆகியவை சேர்ந்து மிகவும் கோபம் கொண்டு காணப்பட்டார் பகவதி அம்மன். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அம்மன் தன் கோபத்தை ஒரு மூக்குத்தியில் இறக்கி சாந்தமானார். கன்னியாகுமரி பகவதி அம்மனின் மூக்குத்தி யோக சக்தியாக கருதப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.